வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 30. இதே ஜனவரி 30 1948 வருஷம் காந்தி படுகொலை செய்யப்பட்டார். காந்தி இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டாருங்கிறது நம்ம அழுத்தமா சொல்லணும். இல்லைன்னா காந்தியை தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு இவனுங்க மாத்திருவானுங்க. சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவுல ஒரே 6 மாசத்துக்குள்ள இந்தியாவோட தேச தந்தைன்னு போற்றப்பட்ட ஒருத்தரை இந்த பார்ப்பனிய குடிமி கும்பல் துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொள்றான். ஏன்? மத சார்பின்மையை பேசினாருங்கிற ஒரே காரணத்துக்காக. காந்தியே தீவிர சனாதனி தான், காந்தியே ஜாதி ஆதரிக்கிறவர் தான், ஜாதி இருக்கணும், தீண்டாமை பார்க்க கூடாதுன்னு சொன்னவர், வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிட்டவர், நாள்தோறும் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம்னு ராமநாமத்தை பாடிக்கிட்டு இருந்த ஒருத்தரை சுட்டுக் கொள்ளுது இதே பார்ப்பனிய குடிமி கும்பல். எல்லா தலைவர்கள் மீதும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு. காமராசர் மேல முரண் இருக்கு, பெரியார் மேல முரண் இருக்கு, காந்தி மேல முரண் இருக்கு. ஆனா அந்த தலைவரையே மறுதளிக்கிற அளவுக்கு, அவர் வேணான்ற அளவுக்கு அந்த முரண்பாடு இருக்கா அப்படிங்கறதுதான். ஏன்னா எதையுமே கேள்வி எழுப்பாத, எதிர்கருத்தே எழுப்பாத, விமர்சனமே இல்லாம அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றது பார்ப்பனியம். பார்ப்பனியும் அது கடவுள் கொள்கை. கடவுள் சொல்லிட்டார் ராமர் முதுகுல குத்தி தான் கொள்வார், ஏத்துக்கணும். கடவுள் சொல்லிட்டார் ராமர் நம்ம எல்லாம் படிச்சா கொலை பண்ணிடுவார், தலையை வெட்டிடுவார் சமூகனை, ஏத்துக்கணும். கடவுள் சொல்லிட்டார் ஏகலைவன் தானா வில்வித்த கத்துக்கிட்டாலும் கட்டவர்ல வெட்டி கொடுத்துடணும், ஏத்துக்கணும். கேள்வியே எழுப்பக்கூடாது. அதுல எல்லாம் கடவுள் சொல்லிட்டார் 5 வீட்டுக்கார் திரௌபதிக்கு, கடவுள் சொல்லிட்டார் 60,000 மனைவிக்கு, கண்ணனுக்கு ஆராதரும் கண்ணனும் சேர்த்து பெத்து போட்ட 60 குழந்தை தமிழ் புத்தாண்டு, கடவுள் சொல்லிட்டார். ஆம்பளைக்கும் பிறந்த குழந்தை ஐயப்பன், கடவுள், ஏத்துக்கணும். கேள்வி எழுப்பக்கூடாது. கேள்வியே எழுப்பக்கூடாது அப்படிங்கிறது கடவுள். இந்துத்துவம் எதையா இருந்தாலும் விமர்சனங்களுக்கு உட்படுத்தி கேள்வி எழுப்பி ஏத்துக்கிறது தான் பகுத்தறிவு. அந்த மாதிரி எல்லார் மேலேயும் ஏதோ ஒரு விமர்சனம் இருக்கிற மாதிரி மகாத்மா காந்தி மீதும் நமக்கு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனம் அவரையே ஒதுக்கி தள்ளுற அளவுக்கு, முன்னிறுத்துற அளவுக்கான விமர்சனமா இல்ல விமர்சனத்தோட அவரை ஏத்துக்கிறோமா அப்படிங்கறதுலதான் இருக்கு. சுதந்திர இந்தியாவோட மிகப்பெரிய முதல் படுகொலை இந்த பார்ப்பனியம் செஞ்ச படுகொலை. பாப்பானுங்களால செஞ்ச பார்ப்பனியம், அதோட நேரடியா பாப்பானுங்களால செஞ்ச படுகொலை. இவன் ஐயரு, இவன் பாப்பான், இவன் நல்லவன் நம்ம கிட்ட கதை விடுவானுங்க இல்ல, எந்த வன்முறையிலாவது ஈடுபடுறானுங்களான்னு. இவனுங்க வடகலை தென்கலைன்னு அடிச்சுக்கிற கதையும், மத்தவங்க மேல வன்முறையை ஏவி விடுறதும், காந்திய படுகொலை செஞ்சதும், வள்ளலார் ஜோதியில கலந்துட்டாருன்னு சொல்ற எல்லா விஷயமும் நீங்க பார்த்தா உண்மையிலேயே நம்பர் 1 அயோக்கியர்கள், நம்பர் 1 வன்முறையாளர்கள் இந்த பார்ப்பனிய குடிமி கும்பல் தான். காந்திய படுகொலை செஞ்சது இந்த பார்ப்பனிய குடிமி கும்பல. இன்னைய வரைக்கும் அதுக்கு வருத்தப்படுறானா, அதை திருத்திக்கிறோங்கிறானா, அது தவறுன்னு சொல்றானா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் காந்திய படுகொலை பண்ணதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கான். பாராளுமன்ற உறுப்பினரா இருக்க பிரக்யான்னு நினைக்கிறேன், அவங்க இன்னைய வரைக்கும் காந்தி உருவப்படத்தை வச்சுக்கிட்டு துப்பாக்கியில பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு காந்தி பொம்மையை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொம்மை சிலை மேல, அந்த பேனர் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடுறாங்க. கொளுத்தி விட்டுட்டு இவங்க தேசபக்தியை காட்டுறாங்க. இந்தியா தேச தந்தையா ஏத்துக்கிட்ட ஒரு நபரை, ரூபா நோட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு தேச தந்தைய மகாத்மா காந்திய இன்னைய வரைக்கும் இழிவுபடுத்தி சுட்டு கொண்டு அவரோட உருவ பொம்மையை எரிச்சுக்கிட்டு இருக்கான். இதையே பகுத்தறிவாளர்கள் மக்களுக்காக போராடுற யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு தெருவுக்கு தெருவு கூட்டம் போட்டு மொத்த சேனல்களையும் ஒண்ணு கூடி ஒப்பாரி வச்சு தேச விரோதிகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி கைது பண்ணி உள்ள தள்ளி இருப்பானுங்க. காந்தியை மழுகடிக்கிற வேலையை தொடர்ந்து இன்னி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காந்தி படத்தை ரூபா நோட்டுல போட்டிருந்தான், அப்புறம் காந்தி கண்ணாடியை மட்டும் ரூபா நோட்டுல போடுறான். இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தா நிச்சயம் ராமர் தான் இந்தியாவோட அடையாளம், ராமர் படம் தான் ரூபா நோட்ல இருக்கணும்னு இவனுக்கு கண்டிப்பா மாத்துவானுங்க. இல்லனா சரஸ்வதி படம் தான், சரஸ்வதி தான் செல்வத்தின் கடவுள், சரஸ்வதி படத்தை நம்ம ரூபா நோட்ல போடுவோம். போன வாரத்துல கூட RN ரவி, RSS ரவி, பார்ப்பனிய சங்கி ரவி காந்திக்கு எதிரான காந்தியோட சுதந்திர போராட்டம் எல்லாம் பெருசு கிடையாது, அதாவது நேதாஜியை தான் நம்ம கொண்டாடணும், நேதாஜி கொண்டாடப்பட வேண்டியவர் தான், சந்தேகமே கிடையாது. நேதாஜிக்கு எதிராக இயங்கினவனுங்க தான் இந்த பார்ப்பனிய குடிமி கும்பல். நேதாஜியோட படையை எதிர்த்து இந்து படையை கட்டமைச்சவன் தான் இவனுங்களோட ஓனரா இருந்த சாவர்கர், சங்கி சாவர்கர், சூனக்கி சாவர்கர். ஆனா இவனுங்களுக்கு நேதாஜியை கொண்டாடுறது நோக்கம் கிடையாது. முதல்ல நேதாஜி பேரை சொல்லி காந்தியோட புகழை காலி பண்ணணும், காந்தியோட அடையாளத்தை சுத்தமா மறைக்கணும். அதுக்கப்புறம் நேதாஜியை காணாம ஆக்கிடுவானுங்க. வெகுஜன மக்கள் கொண்டாடுற இல்ல வெகுஜன மக்களுக்காக உழைச்ச எந்த தலைவரையும் இவனுக்கு முன்னிறுத்த மாட்டானுங்க. அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறானுங்க. ஏன்?
காந்திக்கு மிகப்பெரிய கோட்டம் கட்ட வேண்டியதானே, காந்திக்கு செலவழிக்க வேண்டியதானே, மிகப்பெரிய காந்தி கோட்டம் அமைச்சு ஒரு இந்தியாவோட அடையாளமா மாற்ற வேண்டியதுதானே. வெளிநாடுகள் எங்கும் அம்பேத்கரும் காந்தியும் தானே இந்தியாவோட அடையாளம், ராமர அடையாளம் இந்தியாவுக்கு. நீ காந்திக்கு கோட்டம் கட்டு, அம்பேத்கருக்கு உலக அளவுல மிகப்பெரிய செலவையே இந்தியாவே கொண்டாடி இருக்கும்ல. இந்தியா அந்த 22ஆம் தேதி ராமர் கோயில் திறந்ததுக்கு பதிலு அம்பேத்கர் சிலையை திறந்திருந்தா, உலகிலேயே மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை அப்படின்னு சொல்லி நீங்க திறந்திருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடி இருக்கும்ல. நீங்க என்ன பண்றீங்க, காந்திக்கு கோட்டம் கட்டுறதுக்கு பதிலா அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, அம்பேத்கருக்கு மிகப்பெரிய சிலை உலக அளவுல மிகப்பெரிய சிலை வைக்கிறதுக்கு பதிலா பட்டேலுக்கு சிலை வைக்கிறீங்க. யாரெல்லாம் உழைக்கிற மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்காக உழைச்ச தலைவர்களோ, யாரெல்லாம் சனாதனத்தை எதிர்த்த தலைவர்களோ, யாரெல்லாம் பன்முகத்தன்மையை விரும்பின தலைவர்களோ அவங்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கடிச்சு இந்த பார்ப்பனிய சங்கி கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இந்தியாவோட அடையாளமே சனாதனம் தான், இந்தியாவோட அடையாளமே இந்துத்துவம் தான், இந்தியாவோட அடையாளமே பார்ப்பனியம் தான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட அடையாளங்கள் எல்லாம் நீர்த்து போக வைக்கிறாங்க. நீங்க உங்க பட்டேலுக்கு செலவைக்கிறதையோ அயோத்தி ராமர் கோயில் கட்டுறதையோ ரொம்ப எளிமையா நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. ஏதோ இவனுங்க இந்துத்துவத்தை கையில் எடுத்து இந்து மதத்தை தூக்கி பிடிச்சி மதவெறி பிடிச்சி ஓட்டு வாங்குறானுங்கன்றது மட்டும் இல்ல இதுல செய்தி. இதுக்கு பின்னாடி நம்ம மக்களுக்காக உழைச்ச தலைவர்களை, சனாதனத்தை எதிர்த்தவங்களை, பன்முகத்தன்மையை ஆதரிச்சவங்களை மழுங்கடிக்கிறானுங்கிறதும் இதுல ஒரு செய்தி. காந்தியோட நினைவு நாள்ல காந்தி படுகொலை செய்யப்பட்டாருங்கிறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த சனாதன இந்துத்துவ பார்ப்பனிய பிஜேபி குடிமி கும்பலோட கோர முகத்தை நம்ம தலைமுறைகளுக்கு கடத்திக்கிட்டே இருந்தாதான் இந்த நாட்டை, நம்ம தலைமுறையை, நம்ம சுதந்திரத்தை நம்ம காப்பாற்ற முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.